அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்தாரில் வான்வெளி மூடப்பட்டதால் கத்தார் ஏர்வேஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தற்பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் தாக்கி அழிக்கப்பட்ட வீடியோக்கள் என்பதும் இஸ்ரேல் ராணுவத்தாலேயே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்பொழுது இஸ்ரேல் அரசு அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலின் காரணமாக லெபனானின் வான்வெளி என்பது முழுமையாக மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த வான்வெளி தாக்குதலில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக தாக்குதலில் ஈடுபட்டு இஸ்ரேல் மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு யுக்தியை ஹிஸ்புல்லா அமைப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.